தம்பி அண்ணாமலை இப்பொழுது ஒரு சில விஷயத்தை சொல்லி கொண்டு இருக்கின்றார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் தான் இருக்கும் இடம், தன்னுடைய வீடு இருந்த இடத்திலே அவர் வாழும் பொழுது அவருடைய தகப்பனார் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், அப்பா என்ன சொல்லியிருக்கின்றார், விவசாயம் பண்ணாதே, நீ படித்து விட்டு வீட்டை இந்த ஊரை விட்டு ஓடிவிடு என்று சொல்லியிருக்கின்றார். ஆக ஊரை விட்டு ஓடும்படியாக அப்பா சொல்லுகின்றார். ஆனால் இவர் படித்து விட்டு மறுபடியும் வந்து என்ன செய்திருக்கின்றார், விவசாயம் செய்திருக்கின்றார். அவர் விவசாயம் செய்யும் பொழுது என்ன சொல்லுகின்றார் என்றால், இதோ இருக்கின்ற இந்த முருங்கை மரம் தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றியது, இது ரொம்ப நன்றாக இருக்கின்றது, எங்கள் வாழ்வாதாரத்துக்கு இது உதவியாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக நான் ஆட்டு பண்ணையை நான் வைத்திருக்கின்றேன், ஆடுகளை நான் பராமரிக்கின்றேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆக அநேகருடைய பெரிய வினா என்னவென்றால், அரசியலுக்கு வருவார், அரசியல் கட்சியை ஆரம்பிப்பார், அரசியல்ல நாம் எல்லாம் அவரோடு கூட இணைந்து இந்த தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றுவோம், நாம் அவரோடு கூட இணைந்து இருப்போம் என்று சொல்லி அநேகர் நினைத்தார்கள். ஆனால் அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார், விவசாயத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அதுவும் குறிப்பிட்டு அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், கரூரிலே விவசாயம் சரியாக செய்ய முடியாத நிலையிலும் நாங்கள் விவசாயம் செய்து இந்த கரூர் மாவட்டத்திலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார். இவர் சொல்லும் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், தமிழ்நாட்டிலே விவசாயம் எங்கு இருந்தாலும் நாம் செய்யலாம். அதே வண்ணமாக முடியாத இடத்திலே செய்து காட்டுகின்ற அண்ணாமலை வரும் நாட்களிலே தமிழ்நாட்டின் மக்களின் ஏக்கத்தை கட்டாயம் செய்து முடிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நிச்சயமாக ஒரு சிறப்பான ஆட்சியை கரூர் மாவட்டத்திலே, கரூரிலே தான் வாழும் அந்த கிராமத்திலே முடியாது என்று தகப்பனார் சொன்ன காரியத்தை முடித்து இன்று மேலோங்கி விவசாயத்திலே இன்றும் தலைத்து நிற்கும் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக வரும் ஆண்டுகளிலே, வரும் நாட்களிலே தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு ஆட்சியை அமைப்பார். இதற்கான எல்லா முயற்சிகளும் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே வாழ்க, வளர்க தமிழ் மக்கள். உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்து.